எம்டியாக இருந்த பாஸ்கெட்டை இந்த மாதிரி சூப்பராக நம்ம மாற்றியாச்சு ஃப்ளவர் டிசைன் போட்டு. ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சின்ன தம்பி ஹேண்ட் ஒர்க்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பை போடுறது எப்படி அப்படின்றத ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 2 வீடியோவை நம்ம போட்டுட்டோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளவர் டிசைன் எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் என்ன கைப்பிடி போடலன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ வேலை அதனால நான் கைப்பிடி போடல. இப்போ நான் வந்து ஃப்ளவர் டிசைன் மட்டும் நான் போட்டு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஃபஸ்ட்டு இந்த சைடில் நம்ம போடுவோம். எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து பாருங்கள் 2 லைன் மட்டும் நம்ம கேப், ஒரு லைன் நம்ம கேப் விட்டுருணும். இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இப்படி விட்டுட்டு 3க்கு 3 பாக்ஸ் மாதிரி இப்படி நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு லைன் விட்டுட்டேன். இதில் ப்ளூ கலரில் இங்கே ஒரு லைன் போகுதுங்களா? இந்த சைடில் ஒரு லைன், இந்த சைடில் ஒரு லைன் போகுது. இந்த சென்டரில் 3 பாக்ஸை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு அடி லென்த்தில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடின்றது 3/4 அடி இருந்தால் கூட போதும். எடுத்துகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம மூளை கார்னர் நாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்படி 3க்கு 3 3 பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மூளை இருக்குது பாருங்கள். இதில் இப்படி நம்ம ஒயரை உள்ள விட்டு இந்த நாட்டுக்கு வெளியே அப்படியே நம்ம எடுத்துடலாம். பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அளவுக்கு இந்த கம்மியாக இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேப்பில் இப்படி உள்ள விட்டுறோம். ஓகேங்களா? என்ன பண்ணுறோம், இந்த கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இல்லைங்களா? இந்த ஒயர் என்ன பண்ணுறோம், இதே கேப்பில் உள்ளே விட்டுட்டு இங்கே அதுக்கு நேராக இருக்கக்கூடிய கேப் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கேப்பில் அப்படியே வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா? வெளியே எடுத்துகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் எடுத்துகிறோம். இங்கே மேலே இருக்கக்கூடிய கேப் இருக்குது பாருங்கள். இதில் விட்டு இந்த கார்னர் நாட்டு இருக்குது பாருங்கள். இந்த நாட்டை சுற்றி வெளியே எடுக்க போகிறோம். ஆப்போசிட்டில் புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப இது இங்கே கேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பில் ஓட்டணும். அதே கேப்பில் உள்ளே விட்டு இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கேப்பில் வெளியே எடுக்கிறோம். இப்போ மேலே விட்டு ஒரு நாட் நம்ம சுற்ற போகிறோம். ஒரு லைன் இந்த கார்னர் நாட் நம்ம எப்படி சுற்றி வரணும். சுற்றிட்டுங்களா? திரும்ப என்ன பண்ணுறோம், இதே கேப்பில் உள்ளே விட்டு இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த கேப்பில் நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகே, எடுத்துட்டோங்களா? நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டு இந்த கார்னர் இப்படி சுற்ற போகிறோம். இதுக்குள்ளே விட்டு இதுக்கு வெளியே எடுக்கிறோம் இந்த இடத்துல. இப்போ ஃபைனலாக இதுக்குள்ளேயே நம்ம கோர்த்து விட்டுறோம். நமக்கு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ளவர் போடுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று போட்டுங்களா? இப்போ நம்ம கீழே எக்ஸ்ட்ரா நம்ம இருக்கு இல்லையா ஒயர், அந்த உள் வந்து நான் பிடிச்சிருக்க பாருங்கள். இந்த ஒயர் நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே சொருகி விட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதேமாதிரி அடுத்த ஃப்ளவர் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து இந்த இடத்துல 2 கேப் விட்டுருணும். 2 கேப் விட்டு 3வது லைனில் இந்த மாதிரி 3க்கு 3 பாக்ஸ் நம்ம போடுறோம். அதேமாதிரி திரும்ப 2 கேப் விட்டு 3வது லைனில் 3க்கு 3 பாக்ஸ். திரும்ப 2 கேப் விட்டு 3க்கு 3. இப்போ இந்த இடத்துலலாம் நமக்கு ஃப்ளவர் வரும். நம்ம ஒயர் கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், கரெக்டாக இந்த கார்னர் டாட் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி உள்ளே விடுறீங்க. இப்போ வெளி லைன் நம்ம விடும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம விடும்போது இப்படி கிராஸ் லைனில் சொருகிறீங்க. ஓகேங்களா? நாட்டை சுற்றி சொருகிட்டு இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஒயரை
இந்த கார்னர் நாட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்பில் இப்படி உள்ளே விட்டுருங்க. அவ்வளோதான். இதை பிடிச்சிட்டு இந்த லென்த்தாக இருக்கக்கூடிய ஒயரை இந்த பாக்ஸுக்கு உள்ள லைன் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து 4 கேப் இருக்குங்களா, அந்த 4 கேப்பில் ஃபஸ்ட் கேப்பில் தான் நம்ம ஒயர் விட்டுருந்தோம். இந்த கேப்லேயே திரும்ப உள்ளே விட்டுட்டு இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய 2வது கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் வெளியே எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு இது லைன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வச்சுக்கலாம்னா, பாக்ஸுக்கு வெளியே வந்துச்சுன்னா கிராஸ் லைனில் கோர்க்கணும், பாக்ஸுக்குள்ளேன்னா நேர் லைனில் கோர்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இப்போ பாக்ஸுக்கு வெளியே நம்ம கோர்க்க போகிறோம், இந்த பாக்ஸுக்கு வெளியே கோர்க்குறோம், வெளியே கோர்க்கும் போது நம்ம கிராஸாக கோர்க்குறோம். கிராஸின் மாதிரி வந்து இந்த இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த நாட்டுக்கு கிராஸாக நம்ம கோர்க்க போகிறோம், கிராஸில் கோர்க்குறோம். ஓகேங்களா, கிராஸில் கோர்க்குறோம். கோர்த்துட்டு இப்போ இந்த பாக்ஸுக்கு உள் லைனில் வரும்போது என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக கோர்ப்போம். இங்கே விடுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளியே எடுக்கிறோம். இது ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா, அடுத்தது இப்போ கிராஸ் லைன் வரும்போது என்ன பண்ணுவோம், அப்படி வெளியே இந்த நாட்டை சுற்றி வரணும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இப்படி வந்து பாக்ஸுக்குள்ளே வரும்போது நேர் லைனில் வரணும், பாக்ஸுக்கு வெளியே வரும்போது கிராஸ் லைனில் வரணுன்றத யோசிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாக்ஸுக்கு உள்ளேனும் வெளிலைனும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஃப்ளவர் போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பாக்ஸுக்கு வெளி லைன் வரும்போது இந்த கடைசி நாட்டை சுற்றுறோம். இல்லைங்களா, அடியில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இதே கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு ஃபைனல் பண்ணிடுறோம். நம்ம இது இழுத்து சொருகும் போது ஃபைனல் லுக் நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி இருந்தால் கூட இப்போ வந்து ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் ஒரு யூனிக்காக எடுத்து காமிக்குது இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும்ன்றது தான். ஸோ இதே மாதிரியே ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ 4 ஃப்ளவர் போடுறது பார்த்துருப்பீங்க, 4 ஃப்ளவர் அழகாக போட்டிருப்பேன். ஸோ ஃப்ளவர் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.